அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெர்பல் டானிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்வேஸ் ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெர்பல் டானிக் ஜென்ரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி, கிட்னி ப்ராப்ளம்ஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் டிசீசஸ், அனீமியா, டயபெட்டிஸ், பிசிஓடி, டிஸ்மெனோரியா இந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷன்ஸாக இருந்தாலுமே இந்த டானிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்களுடைய ஹெர்பல் கார்டன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மூலிகை செடிகள் வச்சுருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ ஜென்ரலாகவே நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனிமிக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் ஆவாரம் பூ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிறுகுறிஞ்சான். சிறுகுறிஞ்சான் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டிஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் தோல் நோய்கள், இப்போ ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ், எக்ஸிமா, அதுக்கும் நம்ம வந்து சிறுகுறிஞ்சானை பயன்படுத்துகிறோம். அடுத்து நெரிஞ்சில். நெரிஞ்சில் விச் ஆக்ட் ஆஸ் ஏ பெஸ்ட் டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லை கிட்னி டிசீசஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நெரிஞ்சில் வந்து ஒரு பெஸ்ட் ஹர்ப் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது புளியாரை. புளியாரை அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஹெர்பல் டானிக்கில் நம்ம புளியாரை ஆட் பண்ணும்போது ஒரு கூலிங்னஸ் கொடுக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பாடியை வந்துட்டு நம்ம எப்போதுமே ஒரு கூலிங்னஸ்லேயே வச்சுக்கோம். அடுத்து அவுரி. அவுரி ஜென்ரலாகவே லிவர் டிசீஸ்க்கு, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிலவேம்பு. நிலவேம்பு ஒரு பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர், அட் த சேம் டைம் பிளட் பியூரிஃபையர் ஆல்சோ. இது செம்பருத்தி. செம்பருத்தி தான் இதில் வந்துட்டு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு யூஸ் பண்ணுறோம். செம்பருத்தி பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம்பருத்தி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி செம்பருத்தி ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வெண்தாமரை. லோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்தாமரை பிசிஓடி, டிஸ்மெனோரியா, ஹார்ட் டிசீசஸ் அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும், நல்லா கொதிக்க வைக்கணும். ஒவ்வொரு ஹர்ப்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான செயல்களை நம்ம உடம்புல வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணணும். வடிகட்டினதுக்கப்புறம் சுத்தமான தேன் கலந்து மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சு ஒரு தேன் பதத்தில் நம்ம ஒரு ஹனி கன்சிஸ்டன்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 to 1 year வரைக்கும், 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் இந்த டானிக் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு லெமன் ஆட் பண்ணுறதால லெமன் ஆக்ட் ஆஸ் ஏ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஜென்ரலி பார்த்திங்கன்னா லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸை வந்து ஆட் பண்ணும். ஒரு 1 year வரைக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.